ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வெஜிட்ரேட். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெஷர்மெண்ட்டோடு கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் போட்டுக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெட் சில்லி, ஒரு 10 ரெட் சில்லியை கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்ல வாசனை வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரே ஒரு தக்காளியை மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டு வெடிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம உரித்து வச்சுருக்கிற 20லேருந்து ஒரு 30 பல் பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு லைட்டாக வதங்கும் போதே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். தக்காளி பேஸ்ட்டு பூண்டோடு சேர்ந்து நல்லா ஒன்றாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் கேஸை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்களாம். அப்போ தான் அந்த மசாலா, தக்காளி, பூண்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும். தொக்கு பதத்துக்கு வரும்போது தான் ஆஃப் பண்ணலாம். டெய்லி என்ன குழம்பு வைக்கிறதுனே யோசிக்கிறதே பெரிய வேலையாக இருக்கும் எல்லாருக்கும். ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு பூண்டு குழம்பு செஞ்சு பாருங்கள், ஒரு சேஞ்சாக இருக்கும். நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் இந்த மசாலாவோடு சேர்ந்து மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா சைடெல்லாம் கொதித்து சென்டரில் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு குழம்பு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நல்லா கெட்டிப்பதம் ஆகும்போது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சுவையான பூண்டு குழம்பு ரெடி. இது உங்களை ஒயிட் ரைஸோட நல்லா சூட் ஆகும். இந்த வீக்கு இதை உங்கள் வீட்டில் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.